திருமணமான 3 மாதங்களில் இளம்பெண் தற்கொலை. உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம். திருப்பூரில் நடந்த அதிர்ச்சியூட்டும் சம்பவம். பயமா இருக்குதுமா, எனக்கு அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்குது. திருப்பூர் அனுப்பர்பாளையம் கங்கா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் அசோக்குமார். இவரது மகன் விகாஷ் கண்ணன் சின்னதா பணியன் நிறுவனம் ஒன்று வச்சு நடத்திட்டு போறாரு. இவருக்கும் திருப்பூர் கண்ணாங்காடு பகுதியைச் சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவரது மகள் சோஃபியாவிற்கும் கடந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி திருமணம் நடந்துச்சு. இதுக்கு இடையில விகாஷ் கண்ணனுக்கு நீண்ட நாட்களா திருமணம் ஆகாத நிலையில மாற்று சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணான சோஃபியாவிற்கு நகை அணிவித்து முழு செலவையுமே ஏற்று திருமணம் செஞ்சதாக கூறப்படுது. திருப்பூர் தாராபுரம் சாலையில உள்ள தனியார் கல்லூரியில பிகாம் 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு வந்த சோஃபியா திருமணத்துக்கு அப்புறமாவும் தொடர்ந்து படிக்க விருப்பம் தெரிவிச்சிருந்தாரு. அப்போ கணவர் வீட்டிலையுமே சம்மதம் தெரிவிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இந்த நிலையில கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி கருத்து வேறுபாடு காரணமா தகராறு ஏற்பட்டதா சொல்லப்படுது. இதனால கடந்த 15 நாட்களா சோஃபியா தன்னோட தாய் வீட்டுல இருந்துட்டு வந்திருக்காங்க. தொடர்ந்து பெற்றோர் சமாதானம் செஞ்சு கணவன் வீட்டுக்கு சோஃபியாவை அனுப்பி வச்சிருக்காங்க. கணவன் வீட்டுக்கு சென்ற நிலையில சோஃபியாவுக்கு திடீர்னு உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கு. அவரை பரிசோதனை செஞ்சு பார்த்தப்போ சோஃபியா கர்ப்பமா இருப்பது தெரிய வந்துச்சு. இதனையடுத்து இனிமேலையும் கல்லூரிக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு கணவன் விகாஷ் கண்ணன் கூறியிருக்காரு. இதை கேட்காம வழக்கம் போல சோஃபியா கல்லூரிக்கு போயிட்டு மாலையில வீடு திரும்பி இருக்காங்க. அப்பவும் கணவன் மனைவிக்கு இடையே கல்லூரியில படிப்பது தொடர்பா தகராறு ஏற்பட்டிருக்கு. நான் தொடர்ந்து படிக்க தான் செய்வேன் அப்படின்னு கூறி தன்னோட அறைக்கு போயிட்டு கதவை உள்பக்கமா பூட்டிட்டு இருக்காங்க சோஃபியா. நீண்ட நேரமா சோஃபியா வெளியே வராததால சந்தேகமடைந்த விகாஷ் கண்ணன் ஜன்னல் வழியா பார்த்திருக்காரு. அப்போ சோஃபியா தூக்கிட்டு தற்கொலை செஞ்சு கொண்டது தெரிய வந்துச்சு. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த விகாஷ் கண்ணன் இது தொடர்பா அனுப்பர்பாளையம் போலீசாருக்கு தகவல் தெரிவிச்சாரு. அதன் அடிப்படையில சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் சோஃபியாவோட உடலை கைப்பற்றி திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சாங்க. திருமணமாகி 3 மாதங்களே ஆவதால இளம்பெண் தற்கொலை குறித்து ஆர்டிஓ விசாரணை நடந்துட்டு வருது. இதுக்கு இடையில திருப்பூர் அரசு மருத்துவமனையில குவிந்த பெண்ணோட உறவினர்கள் மற்றும் கல்லூரி நண்பர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. பெண்ணோட கணவர் வீட்டை சேர்ந்தவர்கள் மருத்துவமனைக்கு வரல அப்படின்னும் அவங்கள விசாரிச்சு உரிய நடவடிக்கை எடுக்க வேணும்னு சொல்லி சாலையில் அமர்ந்து வரியில் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதுக்கப்புறமா போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் ஆர்டிஓ விசாரணை நடத்திட்டு வருவதாகவும் உரிய விசாரணை செஞ்சு முறையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு உறுதியளித்ததை தொடர்ந்து எல்லாருமே போராட்டத்தை கைவிட்டாங்க. திருப்பூர்ல திருமணமாகி 3 மாதத்துல இளம்பெண் தற்கொலை செஞ்சு கொண்ட சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு.